शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्रीगुरुभ्यो नमः। कारणत्वम् उपलक्षणं चितेर्ब्रह्मणो न खलु तद्विशेषणम् इत्यतीदम् उपपद्यते तदा चेतना भवति कारणं यदा। कारणत्वम् उपलक्षणं चितेः ब्रह्मणः कारणत्वं कारणत्वं जगत्कारणत्वम् उपलक्षणं भवति यदिल्ल विशेषणम् इल्ल न खलु तद्विशेषणम् तत् खलु விசேஷனம் விசேஷமா இருக்க முடியாது, உபலட்சணமா தான் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா அதோட சேர்ந்த தர்மத்தை விசேஷனம் சொல்லுவோம். இது அப்படி இல்லைங்கிறதுனால காரணத்துவம் மித்தியா இருக்கிறதுனால ஏன்னா ஜெகத்து மித்தியாச்சு. ஜெகத்து மித்தியா இருக்கும்போது ஜெகத் காரணத்துவம் மித்தியம் சொல்லணும். அதனால்தான் காரணம் சத்தியம் சொல்றது. காரணம் சத்தியம், காரணம் மட்டும் சத்தியமா சொல்லும்போது காரணத்துவம் சத்தியம் சொல்ல முடியாது. அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். சாந்தோக்கியத்துல ஷஷ்டாத்தியாயத்துல யதா சௌமிய ஏகேன முற்பிண்டேன சர்வமிதம் ரண்மயம் விஜ்ஞானம் ஸ்யாத் வாசாரம் மனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். இந்த இடத்துல மிருத்திகா சத்தியம் சொன்னா என்ன அர்த்தம்? மண்ணு சத்தியம். மண்ணு ஒரு சத்தியம் இருக்க முடியுமா அப்படின்னா அபிப்பிராயம் மண்ணு சத்தியம் இல்ல. என்ன அபிப்பிராயம்? காரணம் சத்தியம் அர்த்தம். காரணம் என்றது ஒரு பரமார்த்த சத்தியம், இதுதான் அபிப்பிராயம். அப்படி போகும்போது இந்த காரணத்துவம் என்றது காரணத்துவம் சத்தியம் இல்லை, காரணம் சத்தியம். காரணமா எதை சொல்லணும் அது மட்டும் சத்தியம். காரணத்துவம் சத்தியம் இல்லை. காரணத்துவம் உபலட்சணம் சிதேர் பிரம்மணோ ந கலு தத் விசேஷணம் இத்யதீதம் உபபத்யதே ததா சேதனா பவதி காரணம் யதா. இப்போ இந்த சைதன்யம் காரணம்னு சொல்லும்போது அந்த சைதன்யத்தில் இருக்கக்கூடிய காரணத்துவம் சத்தியம்னு கிடைக்கிறது. இல்ல காரணத்துவம் சத்தியம் சொல்ல முடியாது, காரணம் சத்தியம் சொல்லலாம். காரணமான பொருள் வந்து சத்தியம், காரணத்துவம் சத்தியம் இல்லை, இது சொல்ல முடியும் நம்மளால. அதனால இந்த காரணத்துவம் என்றது விசேஷனம் இல்ல, உபலட்சணம் சொல்ல முடியும். அது வச்சுட்டு சொல்றார் காரணத்துவம் உபலட்சணம் சிதேஹே பிரம்மணா ந கலு தத் விசேஷனம் இத்யதி இதம் உபபத்யதே ததா யதா சேதனா காரணம் பவதி. சேதனமான பிரம்மத்தை காரணமா சொல்லும் பொழுது இந்த காரணம் மட்டும்தான் சத்தியமா இருக்கு, காரணத்துவம் சத்தியம் இல்லை என்ற வேதாந்த சித்தாந்தத்தை நம்மளால சொல்ல முடியும். வேற ஏதாவது காரணமா இருந்தால் அந்த காரணமும் இந்த காரணத்துவம் மட்டும் நிச்சய காரணம் சத்தியம் அப்படி பிரித்து காமிக்க முடியும். அதனால காரணத்துவம் உபலட்சணம் விசேஷனம் இல்லை என்ற இந்த மாதிரி சித்தாந்தத்தை நல்லா சொல்ல முடியாது போயிடும். அப்படி காமிக்கிறார். காரணத்துவம் உபலட்சணம் சிதேஹே பிரம்மணோ ந கலு தத் விசேஷனம் இத்யபி இதம் உபபத்யதே ததா சேதனா பவதி காரணம் யதா. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் அன்யதேவ यदि कारणं भवेत् कारणत्वम् उपलक्षणं चेतनस्य घटते अन्यगामिना वस्तुना अन्यदुपलक्ष्यते यतः. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் अन्यदेव यदि कारणं भवेत् காரணத்துவம் உபலட்சணம் கதம் சேதனஸ்ய. இந்த பிரம்ம சைதன்யத்தை தான் காரணமா சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய காரணத்துவம் உபலட்சணம் சொல்லும்போது உபலட்சணம் சொன்னாலும் வேற ஏதாவது இருக்க முடியாது. காரணம்னா இதுதான். வேற ஏதாவது பொருள் காரணமா இருந்தால் இந்த பிரம்மத்தையே உபலட்சணம்னு சொல்ல முடியாது. காரணத்துவத்தை பிரம்மத்தை இல்ல, காரணத்துவம் என்றது பிரம்மத்தினுடைய உபலட்சணம்னு சொல்லணும்னாலும் பிரம்மம் தான் காரணமா இருக்கணும், வேற ஏதாவது காரணமா இருக்க முடியாது. இப்போ அச்சேதன பிரதானம் பிரபஞ்சத்தினுடைய காரணம் அபிப்பிராயம் இருந்தால் இந்த காரணத்துவம் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னு அந்த மாதிரி சொன்ன அந்த செயல் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தால் இது உபலட்சணமா கூட சொல்ல முடியாது போயிடும். ஆனால் உபலட்சணம் சொல்லி ஆகணும். இல்லைன்னா அந்த சூத்திரம் சரியா வராது. ஜென்மாத்தியஸ்ய யதா சூத்திரம் இருக்கு, அப்புறம் யதோவாய் வாணி பூதாங்க ஸ்ருதி இருக்கு. இந்த ஸ்ருதிகளால சொல்லப்பட்ட காரணத்துவம் அது உபலட்சணமா விசேஷமானு கேட்டா உபலட்சணமா தான் சொல்லணும். உபலட்சணமா சொல்லும் பொழுது பிரம்மம் தவிர்த்து வேற ஏதாவது காரணமா இருக்க முடியாது. காமிக்கிறார் அந்யதேவ இது காரணம் பவேத் காரணத்துவம் உபலட்சணம் சேதனஸ்ய घटते अन्यगामिना वस्तुना अन्यद उपलक्ष्यते यतः. अन्यगामिना वस्तुना यतः अन्यद उपलक्ष्यते சொல்ல முடியாது. வேற எங்கேயோ இருக்கிற பொருள் வச்சுட்டு இன்னொரு வஸ்து உபலட்சணம் பண்ண முடியாது. घटते अन्यगामिना वस्तुना अन्यद उपलक्ष्यते अन्यगामिना वस्तुना अन्यद उपलक्ष्यते यतः. அப்படின்னா இப்போ சாதாகிரே தந்திரஹா சொல்லும்போது அந்த தந்திர ஸ்வரூபத்தை
உபலட்சணமா பண்றது சாகாகிரத்தை வச்சு. சாகாகிரம் உபலட்சணம், சந்திரனுடைய சுரூபம் காமிக்கிறதுக்கு ஒரு சூச்சனமா கொடுக்கறது சாகாகிரம். சாகாகிரே சந்திரகான்னு சொல்ற மாதிரி அந்நியகாமினா வஸ்துனா அந்நியது உபலட்சிதே சொல்ல முடியாது. இப்போ இந்த உபலட்சணத்துக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும், சந்திரனோட சம்பந்தம் இருக்கணும். சந்திரன் கிட்டக்க இருக்கிற மாதிரி தெரியுது, அது கல்பிதமா இருந்தாலும் பரவாயில்ல, கிட்ட இருக்கிற மாதிரி தோன்றது அதாவது வேணும், அதுதான் உபலட்சணமா சொல்ல முடியும். அதனால என்ன சொல்றது தாற்பயம் என்னன்னா, பிரம்மத்தையே காரணம், பிரம்மத்தே ஜெகத்காரணத்துவம் என்ற லட்சணம் பிரம்மத்துக்கு சொல்லும் பொழுது இந்த ஜெகத்காரணத்துவமானது பிரம்மத்துல உண்மையா இருக்கிறது இல்ல, கல்பிதம் என்றது சித்தாந்தம் இருந்தாலும் கல்பிதமாகவும் அந்த ஜெகத்காரணத்துவம் எங்கே இருக்குன்னு கேட்டா பிரம்மத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. கல்பிதமான ஜெகத்காரணத்துவம் ஆவது இருக்குன்னா பிரம்மத்துல தான் இருக்கு. கல்பனை பண்றது எங்க கல்பனை பண்ணணும் கேட்டா பிரம்மத்துல தான் கல்பனை பண்ணணும். கல்பனைனா வியாவகாரிகமான கல்பனை, பிராதிபாசிகம் இல்லை, வியாவகாரிகமான கல்பனை இல்லை. அது பண்ணும் பொழுது எங்க பண்ணணும்னா பிரம்மத்துல தான் கல்பனை பண்ணணும், வேற எங்கேயாவது கல்பனை பண்ண முடியாது. ஏன்னா கல்பனையும் நமக்கு அதீனம் இல்லை. ஸ்ருதி எப்படி சொல்லி கொடுக்கறதோ அப்படியே கல்பனை பண்ணணும். ஸ்ருதி பிரம்மத்தை ஜெகத்காரணமா சொல்லி கொடுக்கிறது. அதனால அது கல்பிதமாக இருக்கட்டும், கல்பிதமா இருந்தாலும் தத்தைவ கல்பிதம் இது வர்த்தது, அது அந்நியத்திர கல்பிதம். உபலட்சணமா இருந்தா கூட தத்தைவ வர்த்ததை என்று சொல்லணும், வேற எங்கேயாவது இருக்கிறதா சொல்ல முடியாது. அடுத்த ஸ்லோகம் அனவபுத்த மத ஸ்ருதி மஸ்தகை விஷயதாம் உபபாதயிதும் க்ஷமம் அனுபவாத்ம பதம் தமசா யதஹ விஹிதமேததிஹ பிரதிபாசதே. அனவபுத்த மத ஸ்ருதி மஸ்தகை விஷயதாம் உபபாதயிதும் க்ஷமம் அனுபவாத்ம பதம் தமசா யதஹ விஹிதமேததிஹ பிரதிபாசதே. ஸ்ருதி மஸ்தகை விஷயதாம் உபபாதயிதும் க்ஷமம் யதஹ ஆத்மஸ்வரூபம் அஸ்மாபிஹி அனவபுத்தம். இந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாது என்ற ஒரு அனுபவம் இருக்கிறதுனால, ஆத்மஸ்வரூபம் நைவ அவபுத்தம், இந்த வரைக்கும் தெரியலை என்ற அனுபவம் இருக்கிறதுனால, யதஹ ஆத்மஸ்வரூபம் அஸ்மாபிஹி அனவபுத்தம் அதஹ ஸ்ருதிமஸ்தகைஹி அஜ்ஞானம் பிரதிபாதயிதும் சக்கியம். தெரியாது என்ற அனுபவம் இருக்கிறதுனால விஷயதாம் உபபாதயிதும் க்ஷமம் அனுபவாத்ம பதம் தமசா யதஹ. தமசுனா அஜ்ஞானம், தமசினுடைய விஷயம் இது என்றது சொல்ல முடியும். அனுபவாத்ம பதம் தமசா யதஹ பிஹிதம் ஏததிஹ பிரதிபாசதே. தமசா பிஹிதம் அனுபவாத்ம பதம் பிரகாசமா இருந்தாலும் அஜ்ஞானத்தினால ஆவர்தமா இந்த பிரம்மஸ்வரூபம் என்றது பிரகாசிக்கிறது என்றது சாஸ்திரார்த்தமா நம்மளால சொல்ல முடியும். அனுபவாத்ம பதம் சொன்னா சொப்பிரகாசம் அர்த்தம். சொப்பிரகாசமான ஆத்ம தத்துவம் தமசா பிஹிதம் அஜ்ஞானத்தினால ஆவர்தமா பிரதிபாசதே பிரகாசிக்கிறது என்றது நம்மளால சொல்ல முடியும். சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை கிரகிக்க முடியும். அடுத்த ஸ்லோகம் அஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் அஸ்மின் ஆதாலவர்த்தம் அவிவாத பதம் பிரசித்தம் ஸ்வப்னே யத் ததா ச பகவான் அபி வக்ஷ்யதீதம் சந்தேஸ்தி சிருஷ்டிரிதி பக்ஷ விராசம் சித்தை. அஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் அஸ்மின் ஆதாலவர்த்தம் அவிவாத பதம் பிரசித்தம். இந்த விஷயத்துல ஆதாலவர்த்தம் பாலர்களை ஆரம்பித்த விருத்தர்கள் வரை எல்லோருக்கும் அனிர்வச்சனீயம் அவிவாத பதம் பிரசித்தம். அஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் அஸ்மின் ஆதாலவர்த்தம் அவிவாத பதம் பிரசித்தம் ஸ்வப்னே ததா ச பகவான் அபி வக்ஷ்யதீதம். இது அஜ்ஞான கல்பிதம் தது அனிர்வச்சனீயம். இந்த அஜ்ஞான கல்பிதமான அனிர்வச்சனீயமான இந்த பிரபஞ்சம் தெரியாதவா யாரும் இல்லை. ஆபாலவர்த்தம் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்சம் தெரிகிறது. ஸ்வப்னே ததா ச பகவான் அபி வக்ஷ்யதீதம் சந்தியேஸ்தி சிருஷ்டிரிதி. சந்தியே சிருஷ்டிமாகா பிரம்மசூத்திரம். சந்தியம்னா சொப்னஸ்தானம். சொப்னாவஸ்தையில பல விஷயங்கள் பார்க்க முடியாது. இத்தனை விஷயங்கள் அங்க இருக்கான்னு கேட்டா தாத்காலிகமா ஒரு அனிர்வச்சனீய சிருஷ்டி நடக்கிறது என்றது ஸ்ருதியே சொல்றது. ரதயோகா பந்தானோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பத சிருஜதே ஸ்ருதி இருக்கிறதுனால சகி கர்த்தானும் இருக்கு. அதனால பகவான் வேதவியாசோபி இந்த ஸ்ருதியை வச்சிருந்த பகவான் வேதவியாசர் என்ன சொல்றார்? பாதராயணர் சொப்னே மாயா மாத்திரம் இதந்து காத்மீன அனபிவியக்த ஸ்வரூபத்வான் சூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த சூத்திரத்தை வச்சிருந்த இந்த அபிப்பிராயம் என்ன சொல்றது? சொப்னத்துல எப்படி இல்லாத வஸ்துவினுடைய ஸ்வரூபம் தெரிகிறதோ அது ததாத பகவான் அபி வக்ஷ்யதீதம் சந்தியஸ்தி சிருஷ்டி. இல்லாத வஸ்துவினுடைய ஸ்வரூபம் தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? அசத்து தெரியுதுன்னு சொல்ல முடியாது. அசத்தா இருந்தா அதுக்கு பிரகாசம் ஏற்படுறது இல்லை. ஏதாவது தெரியுதுன்னா அதுக்கு ஒரு சத்தியத்துவம் இருக்கணும். ஆனால் பாரமார்த்திக சத்தியமாகவும் இருக்க முடியாது, வியாபகாரிக சத்தியமாகவும் இருக்க முடியாது. அதனால பிராதிபாசிகம் சொல்லணும். பிராதிபாசிகமான ஏதோ ஒரு வஸ்து இங்க தெரியுது சொல்லணும். சொப்னத்துல தெரியுது. சொப்னே ததாத பகவான் அபி வக்ஷ்யதீதம் சந்தியே அஸ்தி சிருஷ்டி இது பக்ஷ நிராச சித்தி. சொப்னத்துல சிருஷ்டி இருக்கு சொல்றது. எதுக்கு இருக்குன்னு சொல்றது? பாரமார்த்திகம் இல்லைன்னு காமிக்கிறது. பாரமார்த்திகம் சொப்னத்துல தெரியறது. பாரமார்த்திகம் என்ற பட்சத்தை நிரசனம் பண்றதுக்கு டினே பண்றதுக்காக அனிர்வச்சனீயமான சிருஷ்டி நடக்கிறது சொப்னத்துல
இருக்கிறதுன்னு சொல்றது. இந்த அபிப்பிராயத்தை பகவான் வேதவியாசரும் ஒத்துந்திருக்க காமிக்கிறது. சூத்திரம் பிரம்மசூத்திரங்களே இருக்கு. சந்தியே திருஷ்டி ராகி சூத்திரம் இருக்கு. 3வது அத்தியாயத்துக்கு சூத்திரம் இருக்கு. அதனால சொப்னே ததாச பகவானபி வக்ஷதீதம் சந்தியஸ்தி திருஷ்டி விதி பக்ஷ விராச சித்தி பாரமார்த்திகமான பிரபஞ்சம் இல்லை என்று அமைக்கிறதுக்காக சொப்னத்தை திருஷ்டாந்தமாக வச்சிருந்து உபதேசம் பண்ற இடங்கள் இருக்குன்னு காமிக்கிறது. அடுத்த ஸ்லோகம் மித்யா சுஷி பவித்ர மண்டல மத்தியவர்த்தி பிரத்யக்ஷ திருஷ்டிபதம் ஆபதிதோசிரேன திரஷ்டு சரீரகரண பிரவிபாக ரூபம் மிருத்யும் நிவேதயதி சத்தியமிதி பிரசித்தம். இது என்னன்னா அந்த பார்க்கக்கூடியது மித்தியா இருந்தாலும் அதிலிருந்து சத்திய பிரதிபத்தி வர்றது, சத்தியத்தை தெரிவிக்க முடியறதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இது எதுக்கு சொல்றதுனால் இப்ப அத்தனை விதத்தும் மித்தியன்னு சொல்லும் பொழுது வேதமும் மித்தியன்னு வந்து போச்சு. வேதமும் மித்தியா இருந்தால் இந்த உபனிஷத்தும் மித்தியை. அப்படி ஒரு மித்யாத்வவாதம் இருந்தால் இதில் இருந்து பரமார்த்தம் தெரிகிறது எப்படி சொல்ல முடியும்? மித்யாபூதமான வேதத்திலிருந்து பரமார்த்த சத்தியம் தெரிகிறது சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியும். ஒரு உதாரணமா முகமா காமிக்கிறது. மித்யா சுஷி பவித்ர மண்டல மத்தியவர்த்தி பிரத்யக்ஷ திருஷ்டிபதம் ஆபதித ஒசிரேன. சுஷினா சுஷிரம் துவாரம் ஹால். சூரியனுடைய பிம்பத்துல ஒரு ஹால் இருக்கிற மாதிரி மித்யா சுஷி. உண்மையா அந்த மாதிரி அங்க ஒரு ஹால் கிடையாது. ஒரு ஹால் இருக்கிற மாதிரி, துவாரம் இருக்கிற மாதிரி, சுஷிரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தரிசனம் வந்துருச்சுனால் அதை துர்நிமித்தம்னு சொல்றது. நிமித்த சாஸ்திரத்துல அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையான ஒரு வஸ்து இல்ல. சூரியன் பிம்பத்துல சுஷிகி கிடையாது. ஆனால் அப்படி ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தரிசனம் வந்திருக்குனால் என்ன சொல்ற, அதனால மரண காலம் ஆயிடுச்சு என்ற சூச்சனை பண்றதுக்காக நிமித்தமா சொல்லப்பட்டிருக்கு நிமித்த சாஸ்திரத்துல. இந்த உதாரணம் காமிக்கிறார். நித்யாசுஷி பவித்ர மண்டல மத்தியவர்த்தி பிரத்யக்ஷ திருஷ்டிபதம் ஆபதித ஒசிரேன. பிரத்யக்ஷ திருஷ்டி பிரத்யக்ஷமா அப்படி தெரியறதுனால் அசிரேன திரஷ்டு சரீரகரண பிரவிபாக ரூபம் மிருத்யும் நிவேதயதி. அப்படி பார்க்கிறவனுக்கு மிருத்யு காலம் மரண காலம் ஆயிடுச்சு என்றது ஒரு சூச்சனை கிடைக்கிறதாக வைக்கணும். இப்படி ஒரு சாஸ்திரம். இது எதுக்காக கோட் பண்றது எங்கேனால் இங்க அந்த சூரிய மண்டலத்தில் தெரியக்கூடிய சுஷிகி என்றது மிச்ச உண்மையான ஒரு வஸ்து இல்ல. இருந்தாலும் அந்த சுஷி தெரியறது, அந்த துவாரம் ஆல் அங்க தெரியறதுனால நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? உனக்கு மரண காலம் ஆயிடுச்சு, இது பார்க்கிற எனக்கு மரண காலம் ஆயிடுச்சு, இப்படி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. அது வாஸ்தவம்னா வியாபகாரிக சத்தியம். இப்போ மித்யா சுஷி என்றது பிராதிபாசிகம், வியாபகாரிகம் இல்லை. ஆனால் அதிலிருந்து கிடைச்ச நைமித்திக ஞானம் அப்படின்னா அந்த நிமித்த சாஸ்திரத்தினால எது தெரியுதோ அது உண்மையாச்சு. அந்த மாதிரி பிராதிபாசிகத்தில் இருந்து வியாபகாரிகம் தெரிகிற மாதிரி வியாபகாரிகமான வேதத்தில் இருந்து பாரமார்த்திகமும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணம் மூலமா காமிச்சிருக்கு. அடுத்த ஸ்லோகம் ஸ்வப்ன சுபாசுபலாகம சூச்சக ஸ்யாத் மித்யாபி சந்நிதித சூத்திரகதாக யத்னாத் குருவாதி சர்வமிதம் அத்வய புத்தி ஹேதும் மாயாநிபந்தனமிதி பிரதிபாதனாய. இதுவும் அந்த சொப்னாதிகரணத்துல சூத்திரகாரரை சொல்லியிருக்கு. அதனால இந்த சொப்பனம் பிராதிபாசிகமா இருந்தாலும் அது சுபாசுப பலன்களை சூச்சனை பண்றது சொல்றாரு இல்லையா? அந்த சொப்பனத்தினால சூச்சிப்பிக்கப்பட்ட பலன்கள் அது உண்மையா தானே இருக்கணும். அந்த மாதிரி சொப்பன சுபாசுப பலாகம சூச்சகஸ்யா இந்த சொப்பனமானது சுபாசுப பலன்களை சூச்சனம் பண்ற மாதிரி இருக்கும். மித்யாபி சந்நிதி மித்யா சன்னதி. அந்த சொப்பனம் மித்யா இருந்தாலும் அதிலிருந்து தெரியக்கூடிய சுபாசுப பலன்கள் வாஸ்தவமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி சூத்திரங்களாக யத்னார் இந்த உதாரணத்தை மனசில் வச்சிருந்து சூத்திரகாரர் சொல்றார். குருவாதி சர்வமிதம் அத்வய புத்தி ஹேது மாயா நிபந்தனம் இது பிரதிபாதனாய. இதம் குருவாதி சர்வம், குரு ஆச்சாரியன் சிஷ்யன் சாஸ்திரம் வேதம் எல்லாமே அத்வய புத்தி ஹேது அத்விதீய சாட்சா்காரத்துக்கு உபயோகப்படுறது. அந்த அத்விதீய பிரம்மம் என்றது சாட்சாத்கரிக்கக்கூடிய பிரம்மம் பரமார்த்த சத்தியமா இருந்தாலும் அந்த சாட்சா்காரத்துக்கு உபாயமா வச்சிருக்கக்கூடிய உபாயமான குரு சிஷ்ய சம்பிரதாயம் சாஸ்திரம் வேதம் இது எல்லாமே பாரமார்த்திகம் சொல்ல வேண்டியது. இது எல்லாம் வியாபகாரியம். இந்த உபாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம் பாரமார்த்தம். அப்படி இருக்க முடியுமானா முடியாமனா அப்ப முடியும்னு சொல்றாரு. முடியும்னு காமிச்சிருக்காரு. அதனால தானே உதாரணத்துல அப்படிதான் தெரியுது. குருவாதி சர்வம் இதம் அத்வய புத்தி ஹேது மாயா நிபந்தனம் இது பிரதிபாதனாக. இது எல்லாமே மாயா நிபந்தனமா இருந்தாலும் மாயா மூலகமான இத்தனை சாஸ்திரங்கள் இருந்தாலும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தத்துவஞானம் என்றது உண்மையாதான் இருக்கும். உதாரணம் மூலமா தெரியுது. அடுத்த ஸ்லோகம் பிராந்தி பிரதீதி விஷயோ நஜதன் நஜாசு நஜாசன் நாகாசத்தன் குசுமயோர் நஹி சாஸ்தி நாபி
சத்யா பவேத் சதசதாத்மக கோதரத்துவம் நஷ்யஸ்தி தத் கிமபி சதசத் ஸ்வரூபம் சொல்றது. அதனால இந்த பிரபஞ்சம் அனிர்வதனீயம் சொல்றது காமிக்கிறது. அனிர்வதனீயத்துவம்னா என்ன? அனிர்வதனீயத்துவம்னா சதசத் விலட்சணத்துவம், சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை காமிக்கிறது. சத்துவம்னு சொன்னால் காலத்திரைய அபாத்தியம், அசத்துவம்னு சொன்னால் அப்பிரதீயமானம் அர்த்தம். எதுக்கு பிரதீதியே இல்லையோ, எது பிரகாசிக்கிறதே இல்லையோ அது அசத். பிரபஞ்சம் பிரதீதிக்கு விஷயமா இருக்கு, அனுபவத்துக்கு விஷயமா இருக்கு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு விஷயமா இருக்கு. அதனால இது அசத்து இல்லை. அத்தியந்த அசத்தா இருந்தால் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. சசசிருங்கத்தை பத்தி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சசசிருங்கம் ஒரு வார்த்தை இருக்க வழியே அந்த சசசிருங்கத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாசிபிள் இல்லை. இங்க பிரபஞ்சத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கு பாசிபிளா இருக்கு, நடக்கக்கூடிய விஷயம். அதனால என்ன தெரியுது? இது அசத்தில்லை தெரியுது. ஆனால் பிரம்ம ஞானத்தினால பாதிக்கிறது. விஸ்வமாயா நிவர்த்தி பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தின்னு சொல்லி இருக்கு. அதனால இது பாதிக்கிறதுனால பரமார்த்த சத்தியம் இல்லை, பிரகாசிக்கிறதுனால எதுவும் இல்லை, அசத்துவம் இல்லை. அதனால அனிர்வச்சனீயம் சொல்றது. பிராந்தி பிரதீதி விஷயோ ந சத் ந ஜாசத் நாகாசதத் குசுமயோர் நகி சாஸ்தி நாதி ஆகாசதத் குசுமயோ. ஆகாசம் பிராந்தி பிரதீதி விஷயோ ந சத் ந அசத். பிராந்தி பிரதீதி இருக்கிறதுனால சத்து இல்ல, சரி அசத்துன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. ஆகாசதத் குசுமயோர் நகி சாஸ்தி. ஆகாச குசுமத்துக்கு ஆகாசம் குசுமம் பிராந்தி பிரதீதி விஷயம் இல்ல, பிராந்தி பிரதீதி விஷயம் இல்ல. அதனால என்ன? ஆகாச குசுமத்தினுடைய பிரதீதியே இல்ல, ஆகாச குசுமத்தினுடைய அனுபவம் இல்ல. அது என்னமே நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, ஆகாச குசுமம் இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆகாசம் ஆகாசமான குசுமம் அர்த்தம். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்த பதார்த்தமே இல்ல, பதம் அவ்வளவுதான், அர்த்தம் கிடையாது. அதனால ஆகாச தத் குசுமயோ, ஆகாசத்துக்கும் ஆகாச குசுமத்துக்கும் சா அஸ்தி நஹி சா அஸ்தி. ஆகாசம் அனிர்வச்சனீயம். ஆகாசே பிராந்தி விஷயத்துவ அதர்சனாத் தன் பிராந்தி விஷய அசத்திய ஆகாச குசுமேஜ அபாவாத் நாத்தியசன் இது விபாகேன அர்த்தயோஜனான்னு சொல்றாரு. ஆமா, கொஞ்சம் அர்த்த யோஜனை பண்றதுக்கு சமமா இருக்கு. ஆகாச தத் குசுமயோ நகி சா அஸ்தி. தான் சொன்னா என்ன? சத்தியதையோ அசத்தியதையோ. ஆகாசத்துக்கு சத்தியதை இல்லை, ஆகாச குசுமத்துக்கு அசத்தியதையும் இல்லை. இல்ல, ஆகாசத்துக்கு சத்தியதை கிடையாது. ஏன்னா ஆகாச பிரதீதி இருக்கு. அப்படி சொல்ல முடியுமா? சத்தியாகாசே பிராந்தி விஷயத்துவ அதர்சனா. ஆமா, இப்போ இது உதாரணமா காமிக்கிறது. ஆகாசம் என்றது ஒரு சத்தியம் வச்சுட்டு பாருங்க. உண்மையா சத்தியம் சொல்ல வரல, லோகத்துல உதாரணத்தை காமிக்கிறாங்க. ஆகாசம் என்றது ஒரு சத்தியமான வஸ்துன்னு வச்சுட்டு பார்த்தால் அதை சொல்ல முடியும். இப்படி ஆகாசத்தை வச்சுட்டு நமக்கு ஒரு பிராந்தி இல்லை, ஆகாசத்தை பத்தி எந்த மாதிரி பிரமையும் ஏற்படுறது இல்லை. அதனால ஆகாசத்தை சத்தியம்னு சொல்லலாம். ஆகாச குசுமம் ஒண்ணு இருக்கிற வச்சுட்டு பார்த்தா இல்ல, அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது, அதனுடைய பிரதீதியும் இல்லை. அதனால அது அசத்துன்னு சொல்லலாம். இப்ப சத்தியம் என்ன? ஆகாசம். அசத்துன்னா என்ன? ஆகாச குசுமம். அப்ப எது ஆகாசம் பாதிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு உதாரணமா சொல்றோம். ஆகாசம் பாதிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு பார்த்தால் ஆகாசம் சத்தியம். இந்த ஆகாச குசுமம் என்றது பிரதீதியே இல்லைன்றதுல அது அசத்தியம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுத்திரகிதமானது சத்தியமா அசத்தியமா கேட்டால் சத்தியமும் இல்லை அசத்தியமும் இல்லை. சத்தியாக பவே சதசதாத்மக கோதரத்துவம் நஹி அஸ்தி சத்தியமபி சதசத் ஸ்வரூபம். சரி, சத்ரூபமாவும் அசத்ரூபமாவும் இருக்கு, சதசதாத்மகம் சொல்ல முடியுமா? அது முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்க முடியாது. சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சத்தாகவும் இல்ல அசத்தாகவும் இல்ல, நெகட்டிவ் சொல்லலாம், ரெண்டு நெகட்டிவ். அதனால அனிர்வச்சனீயம் சதசத் விலட்சணம் சொல்றது. நஹி அஸ்தி கிமபி சதசத் ஸ்வரூபம். அதனால சதசத் ஸ்வரூபம் சொல்ல முடியாது. அதனால என்ன வருது? எது லோகத்துல பாதிக்கிறது இல்லையோ அந்த வஸ்துவை தான் சத்துன்னு சொல்ல முடியும். எது பிரதீதிக்கு விஷயமே இல்லையோ, எக்ஸ்பீரியன்ஸ் விஷயமே இல்லையோ, அதுதான் அசத்துன்னு சொல்ல முடியும். அப்போ எந்த ஒரு உலகம் பாதிக்கிறதுன்னு சொல்றது பிரதீதிக்கு விஷயமா நமக்கு தெரியறது. அப்படி இருக்கும்போது அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அனிர்வச்சனீயம் சொல்லணும்னு சாஸ்திராபிப்பிராயம் காமிக்கணும். அடுத்த ஸ்லோகம். ஆலம்பனந்த விரஹய்ய ந விப்ரமஸ்ய ஞானாத்மனோ பவதி ஜன்ம கதாச்சித் அத்ர சித்தம் ததத் ததசதி व्यतिरिच्य किंचिद आलंबनम भ्रमदिय सकल प्रवादे आलंबनंच विरहय्य न विभ्रमस्य ज्ञानात्मनो भवति जन्म कदाचिद अत्र ஆலம்பனம் இல்லாமல் ஆலம்பனஞ்ச விரஹய்ய ஆலம்பனம் இல்லாமல் ஆலம்பனம் இல்லாமல் விப்ரமஸ்ய ஞானாத்மனோ பவதி ஜன்ம கதாச்சித் அத்ர. ஏதாவது ஒரு ஆசிரியம், ஆலம்பனம் ஆசிரியம் இருக்கணும். இதுக்கு இந்த விப்ரமத்துக்கு விப்ரமம் சொல்லணும். விப்ரமம் என்றது ஒரு ஞானம். விப்ரமஸ்ய ஞானாத்மனா விப்ரமாத்மகமான ஞானத்துக்கு உற்பத்தி வேணும்னால், ஜென்மா உற்பத்தி வேணும்னால் கதாச்சித்
ஜென்மா. எப்பயாவது ஒரு இந்த விப்ரமஸ்ய ஜென்மா, விப்ரமத்துக்கு ஒரு உற்பத்தி வேணும்னால் இதுக்கு ஒரு ஆலம்பனம் தேவைப்படும். ஆலம்பனம் தேவை. கதாச்சித் அத்திர விப்ரமஸ்ய ஆலம்பனம் விரஹய்ய உற்பத்தி நாஸ்தி. ஆலம்பனம் விரஹய்ய ந விப்ரமஸ்ய ஞானாத்மனோ பவதி ஜென்ம. கதாச்சித் அத்திர சித்தம் ததத் பதசதி வெதிரிச்ச கிஞ்சித் ஆலம்பனம் பிரமதிய சகல பிரவாதே. ஆலம்பனம் சொன்னால் ஆசிரியம் சொல்லலாம், விஷயம் கூட சொல்லலாம். பிரமை ஏற்படுறதுன்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும். எதை பிரமிக்கிறது? பிரமத்துக்கு என்ன விஷயம் கேட்கும். ஏதாவது ஒரு விஷயம் இருந்துதான் ஆகணும். என்ன அது விஷயம்னு கேட்டால், ஏதாவது எது இருந்தாலும், எதை நீங்க விஷயமா காமிக்கிறதா இருந்தாலும் தத சித்தம் ததத் பதசதியில் வெதிரிச்ச. சத்தாகவும் இருக்க முடியாது, அசத்தாகவும் இருக்க முடியாது. ஏன் சத்தாக இருக்க முடியாது? காலத்திலேயே அபாத்தியமா இல்லைங்கிறதுனால. காலத்திலேயே அபாத்தியமா இருந்தா தானே சத்தாக இருக்க முடியும். அதனால இது பாதிக்கப்படுறது, அதனால சத்து இல்லை. சரி, அசத்துன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது, ஏன்னா தெரியாது. அதனால சதசதியில் வெதிரிச்ச, அத்தாகவும் அசத்தாகவும் இல்லாமல் கிஞ்சித் ஆலம்பனம், ஏதாவது ஒரு விஷயம் பிரமதியா சகல பிரவாகே, எல்லா வாதிகளுக்கும், எல்லா தார்சனிகளுக்கும், எல்லா பிலோசபருக்கும் இதுல சம்மதமா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம், இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வேணும் என்றது எல்லோருக்கும் சம்மதமா இருக்கு. பிரம்மாத்ம வஸ்து நிரவத்திய சிதேக ரூபம் வஞ்சுஷ்ணதாவது அபரோக்ஷ வபு ஸ்வபாவாத் நிர்தோஷ வேதசிரசோ வசனாத் அபோஸ்மின் பிரம்மாத்ம வஸ்துனி பவேத் அபரோக்ஷ புத்தி. பிரம்மாத்ம வஸ்து நிரவத்திய சிதேக ரூபம், பிரம்மம் என்ற வஸ்து, ஆத்மஸ்வரூபமான பிரம்மம், பிரம்மாத்ம வஸ்து நிரவத்திய சிதேக ரூபம், நிர்துஷ்ட சைதன்ய ரூபம், வஞ்சுஷ்ணதாவது அபரோக்ஷ வபு ஸ்வபாவம், அதனுடைய சுவாவமே சொப்பிரகாசத்துவம். வன்னே உஷ்ணவது, வன்னி எப்படி தீ சூடா இருக்கிறதோ அப்படியே பிரம்மம் என்றது சொப்பிரகாச ஸ்வரூபம். அபரோக்ஷ வபு ஸ்வபாவா, அதனுடைய சுவாவமே அப்படி. நிர்தோஷ வேதசிரசோ வச்சனாத் அதோஸ்மின் பிரம்மாத்ம வஸ்துனி பவேத் அபரோக்ஷ புத்தி. அதனால இந்த நிர்துஷ்டமான வேத வாக்கியங்களால காமிக்கப்பட்ட வழியில நம்ம யோசிக்கிறதா இருந்தால், அஸ்மின் பிரம்மாத்ம வஸ்து, இப்பேற்பட்ட பிரம்ம வஸ்துவை அபரோக்ஷமா சாட்சாத்கரிக்க முடியும். பிரம்மாத்ம வஸ்துனி பவேத் அபரோக்ஷ புத்தி. அடுத்த ஸ்லோகம். தாசோபநேய ரஹிதே விஷயின்ய அனந்தே அனிர்வாச்சிய அக்ரஹண மாத்திரம் அபாகரோதி சோத்பத்தி லப்த நிஜ வஸ்து பலேன தத்ர தாபத்ரயம் சமுபசாம்யதி நிர்நிமி. தாசோபநேயரஹிதே விஷயினி உபநேயரஹிதே விஷயினி. உபநேயம்னால் உபநேயம் அபநேயம் இப்படி ரெண்டு இருக்கு. உபநேயம் என்ன அர்த்தம்? ஏதாவது இன்னொரு வஸ்து அதோட ஆட் பண்றது உபநேயம், உபநயிக்கிறது. உபநயனம் சொல்றது இல்லையா? உபநயனம் ஏன் சொல்றது? அந்த குழந்தையை ஆச்சாரியனோட சேர்க்கிறதுக்கு உபநயனம். இந்த ஆச்சாரிய சந்நிதியில சேர்க்கக்கூடிய ஒரு கர்மம். வேதாத்தியனத்துக்காக குழந்தைய ஆச்சாரியனோட சேர்க்கிறதுக்கு ஜாயின் பண்றதுக்கு உபநயனம். இப்ப ஜாயின் பண்றது உபநயனம், சேர்க்கிறது. இப்ப பிரம்மத்தோடு ஏதாவது சேர்க்க முடியும்னா முடியாது. அதனால உபநேய ரஹிதம், உபநேயமான ஒண்ணு கிடையாது. விஷயினி, விஷயின சொப்பிரகாசம் ஞானம். விஷயினி அனந்தே அபரிச்சின்னி. அனிர்வாச்சியம் அக்ரஹண மாத்திரம் அபாகரோதி. இந்த பிரம்மத்தை கிரகிக்கலை என்ற அனிர்வாச்சியமான பிரமம், அந்த பிரமத்தை மட்டும் சாஸ்திரம் ரிமூவ் பண்றது. இதாவது பிரம்மஸ்வரூபத்துல புதுசா சேர்க்கிறதுக்கு ஒன்றும் சாஸ்திரம் வரல. இருக்கிற சுரூபமே சொப்பகாச சைதன்ய சுரூபம். அப்பேற்பட்ட சைதன்யத்தோட ஒன்னும் சேர்க்க முடியாது. ஆனா என்ன பண்றது? அதுல இருந்து எடுக்கவும் முடியாது உண்மையா. ஆனா எடுக்கிற மாதிரி அந்த பிரமையை நிராகரம் பண்றதுக்காக சாஸ்திரம் வந்தது. அனிர்வாச்சியம் அக்ரஹண மாத்திரம் அபாகரோதி உற்பத்தி லப்த நிஜ வஸ்து பலேன தத்ர தாபத்ரயம் சமுபசாம்யதி நிர்நிமித்தம். உற்பத்தி லப்த நிஜ வஸ்து பலேன, தன்னுடைய உற்பத்தியினால, தன்னுடைய அந்த தத்துவஞானத்தினுடைய ஆத்ம சாட்சா்காரத்தினுடைய உற்பத்தியினால உற்பத்தி லப்த நிஜ வஸ்து பலேன தத்த தாபத்ரயம் சமுபசாம்யதி நிர்நிமித்தம். அனாதியா வந்திருக்கக்கூடிய நிர்நிமித்தம் தான் ஒரு காரணத்தினால வந்ததில்லை. அனாதியா இருக்கக்கூடிய தாபத்ரயத்தை இந்த தத்துவஞானம் நாசம் பண்றது, உபசமத்தை பண்றது. உற்பத்தி லப்த நிஜவஸ்து பலேன தத்த தாபத்ரயம் சமுபசாம்யதி நிர்நிமித்தம். நிர்நிமித்தம் தாபத்ரயம் அப்படின்னா அஜ்ஞானம் ஒரே ஒரு நிமித்தம் தான் இதுக்கு இருக்கு. அஜ்ஞானம் என்ற நிமித்தம் போயிடுச்சுனால், இந்த அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா வேற நிமித்தம் கிடையாது. அதனால அந்த தாபத்திரயம் போயிடும். இந்த அஜ்ஞானத்தை நிவாரணம் பண்றதோட விட வேற வழி கிடையாது. அதனால நிர்நிமித்தம்னால் அஜ்ஞானாதிரித்த நிமித்த ரகிதம் வியாக்கியானம் பண்ணணும். அஜ்ஞானம் இல்லாத வேற நிமித்தம் இல்லாது. அதனால அஜ்ஞானே நட்டே சதி இதம் தாபத்திரயம் உபசாமியதி. அதுக்கு உபசமம் ஏற்படுறது, சமிக்கிறது, அடங்கிறது. உற்பத்தி
பிரதிலப்த நிஜவஸ்து பலேன தத்துவஞானத்தினுடைய மகாத்மியத்தினால. அடுத்த ஸ்லோகம் வாக்கியா பிரவர்த்தக நிவர்த்தக ரூபபாஜ பும்ச பிரவருத்தி உபலப்ய தியோனுமான காரியான்விதே சிசுரவைதி பதஸ்ய சக்தி இச்சுச்சதே எதிரு தத்திர வயம் வதாம. இது திருப்பி வேற விஷயம், அப்புறம் சொல்றேன். இதோட முடிக்கிறேன்.